நாய் எதையே பார்த்து குறைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகி. எனக்கு தந்த பதவியை நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஐயா பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு யார் பதவி கொடுத்தது? அங்க ஒரு லூசு என்ன கையே கிராமத்தில் நொட்டாங்க 23 அதிகாரத்தையும் தீர்மானத்தை ரத்து செய்வோம் சொல்லிட்டு போயிட்டான். பேரறிஞர் அண்ணா அவர்களது பெயரால் அமைந்திருக்கும் நமது இயக்கம் ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்னும் பெருமிக்க நம்முடைய இயக்கம் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த இயக்கம். 1000 காலத்து பயிராக 1.5 கோடி தொண்டர்களின் உயிராக ஆள்போல் தலைத்து அருகோல் வேரூன்றி எவராலும் அழித்திட இயலாத அற்புத சக்தியாக விளங்குவதுதான் நம்முடைய இயக்கம். இந்த இயக்கத்தின் இருப்பது நாம் செய்த புண்ணியம் என்று எண்ணி எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி கழகத்திற்காக தங்களுடைய வாழ்வையே ஒப்படைத்திட்ட தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் தூய தொண்டர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய அரசியல் நெறியில் வழி பிசகாது நடப்பதே நாம் செய்த பாக்கியம் என்று உள்ளத்திலே உறுதி கொண்டு உழைப்பிலே மேன்மை கொண்டு வாழ்கின்ற தொண்டர்கள் நம்முடைய கழகத்தினுடைய தொண்டர்கள். வீழ்வது நாமாயினும் வாழ்வது இயக்கமாகட்டும். வீழ்வது நாமாயினும் வாழ்வது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கமாகட்டும். வளம் பெறுவது தமிழகமாகட்டும் என்று வீறு கொண்டு எழுந்து மக்கள் பணியாற்றும் மனத்திற்பம் கொண்ட வேங்கைகள் நம் இயக்கத்துடைய தூய தொண்டர்கள். கழகத்தின் ஆணிவராக இருப்பதும் தொண்டர்தான். விழுதலாகி வேர்விட்டு தாங்கி நிற்பதும் நம்முடைய தொண்டர்கள் தான். அதனால்தான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்புக்கு யார் வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை கழக தொண்டரின் உரிமையாக்கி கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு யார் வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கின்ற அடிப்படை உரிமையை கழகத்தின தொண்டர்களுடைய உரிமையாக்கி நமது இயக்கத்தை நிறுவிய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த உரிமையை உறுதியாக்கினார்கள் என்பதை அதுதான் வரலாறு. கடந்த 50 ஆண்டு காலமாக அந்த இருவரும் தலைவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் கழக சட்ட விதிப்படி இயக்கத்தை வழிநடத்தி கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் கழகத்தின் ஆட்சி செய்கின்ற உரிமையை தமிழக மக்கள் பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு. திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய இதயம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காகவே வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, ஆற்றல், அறிவு ஆகிய குணங்களை ஒரே பெற்ற ஒரே தலைவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி, தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்கின்ற ஒரே பெருமையை பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பெருமையை பெற்று தந்தவர்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான்.
புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை ஒழித்துவிட வேண்டும், அழித்துவிட என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த எதிர்கட்சிகள், மாண்புமிகு அம்மாவின் மீது தொடரப்பட்ட வழக்குகள், இவைகளெல்லாம் தாங்கி எதிர்கொண்டு வீறு கொண்டு எழுந்து நான் இருக்கிறேன், கழகத்தை காப்பாற்றுக் கொண்டு காவல் தெய்வமாக இருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் தொண்டர்கள் கொண்ட இந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டரை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கோட்டையாக மாண்புமிகு அம்மா உருவாக்கி வந்திருக்கிறார். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் காலம் வரை இங்கு குழுமியிருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள், இந்த தொண்டர்கள் தான் இயக்கத்தின் உயிர் நாடி, இந்த தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய ஆணிவேர், இந்த இயக்கத்தில் இந்த தொண்டர்கள் தான் ஆணிவேராக வேறாக இருந்து இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்திற்கு, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்துடைய கழகத்திற்கு தலைமையாக பொறுப்பைக்கு அந்த தலையாய பொறுப்பை, தலைமை தாங்குகின்ற பொறுப்பை தொண்டர்களாகிய உங்களுக்கு அடிப்படை உரிமையாக புரட்சி தலைவர்கள் தந்தார்கள். நீங்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உரிமையை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்காக தந்திருக்கிறார்கள். அந்த சட்ட விதி உங்களுக்காக புரட்சி தலைவர் கொண்டு வந்த அந்த சட்ட விதியை இதையதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணன பாதுகாத்து, உயிருக்கு மேலாக பாதுகாத்து இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக வழிநடத்தினார்கள். நாமும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் யார்? கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதையதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுதான் என்று உண்மையான பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கு பின்னாலே வந்த கபட வேடதாரி அரசியல் வித்தகர்கள், வியாபாரிகள், அரசியல் வியாபாரிகள், அரசியல் வர்த்தகத்திற்காக இன்றைக்கு தலைமையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நயவஞ்சகர்கள், நம்பிக்கை துரோகிகள், அதை மாற்றுகின்ற நயவஞ்சகர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் மிகப்பெரிய இரும்பு கோட்டையாக, யாராலும் நெருங்க முடியாத கோட்டையாக, எவ்வளவோ வேதனைகள், சோதனைகள், நூற்றுக்கணக்கான வழக்குகள், இவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தான பொதுச் செயலாளர் என்ற உரிமையை, அந்தஸ்தை நீங்கள் வழங்குகிறீர்கள். அதை ரத்து செய்கின்ற கல்லஞ்சக்காரராக இன்றைக்கு இந்த இயக்கத்தை அபகரிப்பு செய்கின்ற எண்ணத்தில் ரத்து செய்திருக்கின்றார்கள். அம்மாவிற்கு கொடுக்கப்பட்ட நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தை ரத்து செய்கின்ற அந்த நயவஞ்சகர்களை நாம் ஓட விரட்டுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒன்று கேட்கிறேன், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்
எனக்கு 2 முறை கழகத்தினுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சராக அம்மா அவர்கள் என்னை நியமனம் செய்தார்கள். 3ஆம் முறை நல்லா கேட்டுக்கு 3ஆம் முறை சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக ஆக்கினார்கள். திரும்ப கேட்டார்கள், நான் கொடுத்து விட்டு வந்து விட்டேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் மீண்டும் முதலமைச்சர் பதவியோ பொதுச் செயலாளர் பதவியோ கட்சியின் தலைமை பொறுப்பையோ நான் என்ற எண்ணம் மீண்டும் வர வேண்டும் என்ற எனக்கு இல்லை. உங்களில் ஒருவராக தூய தொண்டர்களை முதலமைச்சராக இந்த கடமை என்னுடைய கடமையாக இருக்கிறது. உங்களில் ஒருவரை கழகத்தினுடைய தலைமை பீடத்திற்கு தொண்டனை கழகத்திற்கு தலைமை பீடத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கின்ற கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா விரும்பினார்கள். அதை செய்கின்ற தலையாய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்காகவே நாங்கள், கழகத்திற்காகவே நாங்கள் தொண்டரோடு தோள் கொடுத்து நாங்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகின்ற தொண்டராகத்தான் நாங்கள் இருப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அம்மா அவர்கள் சொன்னார்கள் ஒரு நிகழ்ச்சியில், பன்னீர்செல்வத்தை தொண்டனாக பெற்று நான் செய்த பெரும் பாக்கியம் என்று சொன்னார்கள். நான் இந்த அம்மா அவர்கள் தந்த அந்த பட்டத்தை தான் என் வாழ்நாளில் அம்மா அவர்களுக்கு எனக்கு முதலமைச்சர் தந்திருக்கிறார்கள், நிதி அமைச்சர் வந்திருக்கின்றார்கள், எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை தந்திருக்கிறார்கள். 13 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொருளாளர் என்ற பதவியும் எனக்கு அம்மாவில் தந்திருக்கிறார்கள். நான் பொருளாளர் பதவியை ஏற்கிற நேரத்தில் 2 கோடி ரூபாய் பற்றாக்குறையில் நமது கட்சி நிதி இருந்தது. அதை 256 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மாவுடைய உறுதுணோடு உயர்த்தி காட்டிய பெருமை இதேதான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா இருக்கு. எனக்கு இருக்க பயமே, இன்றைக்கு நயவஞ்சகத்தால் அந்த பொருளாளரை பழித்துக் கொண்டு பேங்க்ல சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலம் இன்றைக்கு அவர் கையில் வைத்துக் கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் கழகத்துடைய விதியை ஒரு நயா பைசா கூட நீங்கள் செலவழிக்க கூடாது. அந்த நிதியை எப்படி நீங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு உறுதியாக விசாரணை நடத்தப்பட்டு தவறாக பயன்படுத்தியவர்களுக்கு தண்டனை உறுதியாக வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு தந்த பதவியை நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஐயா பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு யார் பதவி கொடுத்தது? உங்களுக்கு யார் பதவி கொடுத்தது? உங்களுக்கு யார் பதவி கொடுத்தது? உங்களுக்கு பதவி நான் இல்லை, எனக்கு முன்ன சின்னம்மா அவர்கள் உங்களுக்கு முதலமைச்சர் என்ற பதவியை தந்தார்கள். நாம் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை பார்த்து நாய் எதையே பார்த்து குறைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகி, எவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகி. வரலாறு உன்னை மன்னிக்குமா? வரலாறு உன்னை மன்னிக்குமா? மன்னிக்குமா? தொண்டர்களை இடைவெளிகள் மன்னிக்குமா? மன்னிக்காது. இப்படிப்பட்ட ஒரு ஆளை தனக்குத்தானே கழகத்தினுடைய பொதுச் செயலராக தானே முடிசூட்டி கொண்டு, ஐயோ இன்னொரு கேலிக்கூத்து. புரட்சி தலைவர் என்றால் அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஒரு அழகான தொப்பி, கருப்பு கண்ணாடி, அழகான தொப்பி. அந்த தொப்பிக்கும் கருப்பு கண்ணாடிக்கும் அழகு சேர்த்தவரே நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதை போட்டுக்கொண்டு கேமராவில் நின்று போசும் கொடுக்கிறைய, எவ்வளவு ஒரு அநியாயம்,
எவ்வளவு பெரிய அக்கிரமம்! நீயும் புரட்சி தலைவரும் ஒன்றா? நீயும் புரட்சி தலைவரும் ஒன்றா? அவருடைய கால் தூசிக்கு நீ ஆக மாட்டார். அவர் ஒரு கருணை கடவுள், அன்பு தெய்வம், கொடைவள்ளல், கொடைவள்ளல். இந்த இயக்கத்தை தனக்கு பின்னால் யார் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை தந்த தலைவர். உனக்கும் அவருக்கும் என்ன இருக்கிறது? இந்த திருச்சி கூட்டம் 2011 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி 2011 சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களை அழைத்து தமிழ்நாடு தழுவிய முக்கியமான இடங்களில் கூட்டங்கள் நடத்தப்படும் என்று சொன்னதன் அடிப்படையில் முதலில் கோயம்புத்தூர், அடுத்து திருச்சி. இந்த திருச்சி தான் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை அந்த கூட்டத்தின் மூலமாக அடுத்த முதலமைச்சர் எதையெல்லாம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்று தீர்மானித்த நகரம், மாநகரம். இந்த நகரம், இந்த நகரத்தில் பொன்னி நதிக்கரையில் நின்று கொண்டு நான் கேட்கிறேன், கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றி தொண்டன் கழகத்தினுடைய உச்ச பதவிக்கு வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் அவர்கள் சொன்ன சட்ட விதியை மாற்றி கழகத்தினுடைய உச்ச பதவிக்கு வருகின்றவர்கள், போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட கழக செயலாளர்களை முன்மொழிய வேண்டுமாம், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிகள் வெளிய வேண்டுமாம், 5 வருடம் தலைமை கழகத்தினுடைய பதவியை வகிக்க வேண்டுமாம். என்ன திமிர் உனக்கு? கோடிக்கணக்கான பணத்தை குவித்து வைத்துக் கொண்டு அதை வைத்து மாவட்ட செயலாளர்களையும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளையும் விலைக்கு வாங்கிக் கொண்டு பொதுச் செயலராக ஒருவர் தான் அடுத்து பொதுச் செயலராக சட்ட விதியை மாற்றினால் எம் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலராக வரக்கூடும் என்ற வரலாற்றை உருவாக்க அவர்கள் இந்த கழகத்தினுடைய தேர்தலை போட்டியிடலாம். இந்தியாவில் உலகத்திலேயே முதலில் தலைமை பொறுப்புக்குத்தான் தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலும் அடிப்படை தொண்டர்களால் வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற சட்ட விதியை கொண்டு வந்தார்களே, அந்த சட்ட விதிக்கு உயிர் கொடுத்தவர், உரமேற்றியவர், நின்று காத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதையும் மாற்றிட்டீங்க. இது இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம். இவ்வளவு பெரிய பச்சை துரோகத்தை செய்த நம்பிக்கை துரோகியை நம்முடைய இயக்கத்தில் தொடர்ந்து இருக்க விடலாமா என்பதை தொண்டர்களால் முடிவு வேண்டும். 11ஆம் தேதி நீங்கள் போலி பொதுக்குழுவை நடத்தினீர்கள். காலை 5 மணிக்கு 2000 கேடிகளையும் ரவுடிகளையும் 2000 கேடிகளையும் ரவுடிகளையும் அந்த மண்டபத்திலே கொண்டாந்து உட்கார வைத்து விட்டு பொதுக்குழுவா நடத்தினீர்கள். நீங்கள் அராஜகம் அங்கு கட்டவிழ்த்தோடப்பட்டது. நிகழ்ச்சி நிரலின்படி எந்த நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை. அவைத்தலைவரை நான் முன்வழியை எழுந்திருத்தால் கூச்சல் குழப்பம். அந்த கேடிகள் ரவுடிகள் அவர்கள் செட்டப் பண்ணி கொண்டாந்து உட்கார வைத்தவர்கள். நான் பொருளாளர் என்ற முறையில் வருடாந்திர வரவு செலவு கணக்கை படிக்க வேண்டும். அதற்கும் முன்பாக அங்க ஒரு லூசு சி.வி. சண்முகம் அவன் வந்துருச்சு. 23 அதிகாரத்திலையும் என்ன கையே
கிராமத்துல நொட்டாங்கை 23 அதிகாரத்தையும் தீர்மானத்தை ரத்து செய்வோம் சொல்லிட்டு போயிட்டான். அந்த தீர்மானத்தை யாரு வடிவமைத்தது? அந்த தீர்மானத்தை தலைமை கழக நிர்வாகிகள் ஒரு 9 பேர் உட்கார்ந்து வடிவமைத்த தீர்மானம். என்ன ஒரு அதிகாரம், என்ன ஒரு சர்வாதிகாரம், என்ன சர்வாதிகாரம்? இப்படித்தான் அண்ணா அவர்கள் கட்சியை வளர்த்தார்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை வளர்த்தார்களா? மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்சியை வளர்த்தார்களா? திமிர், பணம் திமிர். அந்த பணத்திமிரை அடக்கி ஒடுக்கி கழகத்தை மீண்டும் ஜனநாயக பாதையில் நேர்வழியில் கொண்டு வந்த நிறுத்துகின்ற சக்தியாக இன்றைக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள். பன்னீர்செல்வத்திற்கு இந்த ஜெயக்குமார் அது ஒரு லூசு. என்ன பேசுற? அது சொல்லுது பன்னீர்செல்வம் தனியா தீ ஆத்திட்டு இருக்காரு. யாரு? ஜெயக்குமார். பார்த்தாயா எத்தனை பேர் இங்க வந்திருக்காங்கன்னு? எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு? இது கழக அமைப்பு ரீதியான 33 மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள். இன்னும் 55 மாவட்டம் இருக்குது தம்பி, இன்னும் 55 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 55 மாவட்டங்களிலும் இது போன்ற தொண்டர்கள் கூடுகின்ற மாநாடு உறுதியாக நடக்கும் என்பதை அந்த கூட்டத்தில் தெரிவித்துள்ளது. எங்கள் வேலை இனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய தூய தொண்டர்களை ஒன்று சேர்க்கின்ற பணி. ஒன்று சேர்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக இயக்கமாக ஜனநாயக ரீதியாக. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.